السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى، والصلاة والسلام على سيدنا محمد سيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான வணக்க வழிபாடுகளினுடைய பிரதிபலிப்புகளையும், ஒரு முஃமினான மனிதன் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான இபாதாத்துகளினுடைய பலன்களையும் புனித இஸ்லாம் மார்க்கம் அடிப்படையான ஒரு அம்சத்தோடு, அடிப்படையான ஒரு காரியத்தோடு முழுமையாக தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறது. அது தொழுகையினுடைய வணக்கங்களாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தினுடைய அமலாக இருக்கலாம், ஹஜ் உம்ராவோடு தொடர்பான இபாதத்துகளாக இருக்கலாம், சதகாக்களாக இருக்கலாம், ஏனைய நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களாக இருக்கலாம். இஸ்லாம் மனிதன் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான வணக்க வழிபாடுகளையும் அடிப்படையான ஒரு அம்சத்தோடு முழுமையாக தொடர்படுத்தி வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அது இவ்வுலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நபிமார்கள், ரசூல்மார்களுடைய, முஃமின்களுடைய மகா பெரும் ஆயுதமாக குர்ஆன் ஹதீஸ் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. சிலாஹுல் முஃமினீன். மேலும் ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான மனிதனும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய நேரடி தொடர்பு சாதனமாக குர்ஆனும் ஹதீஸும் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, திருமதியில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நரேட்டிங் பண்ணுகிறார்கள். அத்துஆஉ முஹுல் இபாதா. அத்துஆஉ முஹுல் இபாதா. ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய
அத்துணை விதமான உறுப்புகளும் உடலின் பாகங்களும் எவ்வளவு தான் அழகாகவும் அலங்காரமாகவும் இருந்த போதிலும் கண்ணியமானவர்களே, அவனுடைய உடலின் மொத்த உறுப்புகளையும் செயல்படுத்தக்கூடிய மூளை என்ற பகுதி சீராக அழகாக இருக்க வேண்டும். அதேபோல் இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதன் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான இபாதாத்துகளினுடைய வணக்க வழிபாடுகளினுடைய பிரதிபலன்களையும் அடிப்படையான ஒரு அம்சத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அது தான் அத்துஆ. ஒரு மனிதன் அவனுடைய அனைத்து விதமான வணக்க வழிபாடுகளோடு இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கக்கூடிய துஆவோடு தொடர்பான பிரயோஜனமான விடயங்கள். கண்ணியமானவர்களே, தொழுகை துஆ, நோன்பு துஆ, சதகாவுடைய அமல் துஆ, ஹஜ் உம்ரா துஆ, ஜகாத் துஆ, தஹஜ்ஜுடைய தொழுகை துஆ. ஒரு மனிதன் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களையும் துஆ என்ற அடிப்படையான அம்சத்தோடு இஸ்லாம் நம்மவர்களை தொடர்படுத்தி வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் விசேடமான சஹாபாக்கள் ஒருவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ரசூலுல்லாஹுடைய மொத்த சஹாபாக்களுக்கு மத்தியிலும் மேக்சிமமான ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்ச சஹாபாக்கள் ஒருவரும் அது அபூபக்கரும் கிடையாது, உமரும் கிடையாது, உஸ்மானும் கிடையாது, அலி இப்னு அபீ தாலிபும் கிடையாது, இப்னு மஸ்ஊத் இப்னு அப்பாஸும் கிடையாது, ஆயிஷாவும் கிடையாது, ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன். அத்துணை சஹாபாக்களையும் மேக்சிமமான கூடுதலான ஹதீஸ்களை ரிவாயத் செய்த சஹாபாக்கள் ஒருவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்ணியமானவர்களே, 5373 நரேஷன்ஸ் ஆஃப் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சுப்ஹானல்லாஹ், அத்துணை ரிவாயத்துகளுக்கும் சொந்தக்காரர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்ணியமானவர்களே, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு என்பது பரந்து வளர்ந்த ஆக ஆழமான ஹிஸ்டரி கொண்ட வாழ்க்கை வரலாறாக இருந்த போதிலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் கண்ணியமானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தாயோடு வைத்திருந்த அன்பும் பாசமும் முஹப்பத்தும். கண்ணியமானவர்களே, அளவு கடந்த பாசம், அளவு கடந்த அன்பு, அளவு கடந்த நேசம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில தன்னுடைய தாய்க்கு செலுத்திய கௌரவம் தனியாக நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே என்னுடைய தலைப்போடு தொடர்பான பகுதி கிடையாது. நான் என்னுடைய ஷார்ட் மெசேஜாக முன்வைக்க விரும்புகிறேன். உண்மையிலேயே இன்றைய வளர்ந்து வரக்கூடிய ஜெனரேஷன், இன்றைய இந்த மாடர்ன் காலத்துக்குள்ள இன்று நாம் தாய் தந்தையர்களுக்கு செலுத்த வேண்டிய கௌரவத்தையும் முக்கியத்துவம், அந்த தாய் தந்தையர்களுடைய அந்த சிறப்பையும் கல்வியில் எடுக்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தாயோடு அளவு கடந்து அனுபவித்திருந்தார்கள். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய தாய்க்கு அல்லாஹ் தஆலா ஈமானுடைய ஹிதாயத்துடைய சந்தர்ப்பத்தை ஆரம்ப தருணத்தில் கொடுக்கவில்லை. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தாயிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தருணத்தில் கண்ணியமானவர்களே, அபூ ஹுரைரா அவர்களுக்கு முன்னிலையிலே ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் என்பவர்கள் அன்பு நபியவர்களை அளவு கடந்த நேசித்த சஹாபாக்கள் ஒருவர். ரசூலுல்லாஹ் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாய் ரசூலுல்லாஹ் அவர்களை பொருத்தமற்ற சில வார்த்தைகளை கொண்டு திட்டிவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்துல வேற யாரும் இருந்திருந்தால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வித்தியாசமான முறையில் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த இடத்தில் தன்னுடைய தாய் என்பதனால் கண்ணீரோடு கதறிய நிலைமையில் நேரடியாக ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாவது நின்றாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயிடம் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு பொருத்தமற்ற சில வார்த்தைகளை பேசிவிட்டார்கள். நான் என்னுடைய தாய் என்ற அடிப்படையான காரணத்தினால் ஒன்றும் நான் ரியாக்ட் பண்ணாம உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறேன். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயினுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி, என்னுடைய தாயினுடைய ஈமானுக்காக வேண்டி, என்னுடைய தாயினுடைய நேர்வழிக்காக வேண்டி இந்த இடத்தில் எனக்கு முன்னால் நின்ற நிலைமையில் கையேந்தி துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ்
ரசூலுல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுக்கு முன்னிலையில வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதைஹி தன்னுடைய 2 கரங்களையும் ஏந்தினார்கள். ஏந்திய அடுத்த கணம் அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, இறைவா படைத்தவனே அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நீ உடனடியாக ஹிதாயத்தை நேர்வழியை கொடுத்து விடு. சுப்ஹானல்லாஹ். அன்பு நபியுடைய துஆவினுடைய பிரதிபலிப்பை சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள். அந்த இடத்திலிருந்து அபூ ஹுரைரா அவர்கள் லஃப்டாகி நேரடியாக வீட்டுக்குள் நுழைந்தார்கள். வீட்டுக்குள்ளால் நுழையும் பொழுதே கண்ணியமானவர்களே, வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, அபூ ஹுரைராவுடைய தாய் வெளியே ஓடி வந்து விரைந்து வந்து தன்னுடைய மகனுக்கு முன்னிலையில் கூறினார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். கண்ணியமானவர்களே, அபூ ஹுரைராவுடைய அந்த 2 கண்கள்ல இருந்தும் ஆனந்த கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. உடனடியாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மறுபடியும் போனாங்க. ரிட்டன் போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன உம்மி கத் அஸ்லமத், உங்களுடைய துஆவினுடைய பிரதிபலிப்பின் காரணமாக, உங்களுடைய துஆவினுடைய பரக்கத்தின் காரணமாக என்னுடைய தாய் இஸ்லாம் என்ற புனித மார்க்கத்துக்குள்ளால் நுழைந்து விட்டாள். சுப்ஹானல்லாஹ். யா ரசூலல்லாஹ் இன்னும் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, எனக்கு நீங்க துஆ செய்யணும் முடியுமான்னு கேட்டாங்க. அபூ ஹுரைரா ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டாங்க, என்னுடைய தாய்க்காக வேண்டி நீங்கள் துஆ செய்து விட்டீர்கள், உங்களுடைய துஆ என்பது ஒரு பொழுதும் சட்டப்பட மாட்டாது. யா ரசூலல்லாஹ் நான் உங்களை சுற்றி வரக்கூடிய சஹாபியாக இருக்கிறேன், ஒழுங்கான வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, பொருளாதாரமும் கிடையாது, பணமும் கிடையாது. யா ரசூலல்லாஹ் எனக்காக வேண்டிய ஒரு துஆ செய்யுங்கள். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லிம்களும் முஸ்லிம்களும் சஹாபாக்களும் இந்த பூமியில் அபூ ஹுரைராவுடைய தாயினுடைய நேசத்தை முஹப்பத்தை அவர்களுடைய கல்வியில் ஏற்படுத்துவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். என யாரு கண்டாலும் என்னோடு முஹப்பத் வைக்கணும். என்னுடைய தாயை பற்றி கேள்விப்படக்கூடியவர்கள் அத்துணை பேரும் என்னுடைய தாயோடு முஹப்பத் வைக்க வேண்டும். இது மனிதனுடைய இயல்பு கண்ணியமார்களே. என்னைய முஹப்பத் வைக்கணும், என்னோட பாசமா நடக்கணும். அபூ ஹுரைரா அவங்க இந்த வேண்டுதலை முன் வச்ச அடுத்த கணம் சுப்ஹானல்லாஹ் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா அவர்களுக்கு முன்னால இருந்து கையை உயர்த்தி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹப்பிப் உபைதக ஹாதா வ உம்மஹு இலா இபாதிக்கல் முஃமினீன், இறைவா உனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறிய அடியான் அபூ ஹுரைராவையும் அந்த அபூ ஹுரைராவுடைய தாயையும் இந்த பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லிம்களும் முஃமின்களும் முஹப்பத் வைக்கக்கூடிய சூழ்நிலையை நீ ஏற்படுத்தி கொடுத்து விடு. ஸல்லல்லாஹு கையை கீழே போட்டாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சத்தியமாக சமாரானி வமா சமிஅனி, என்னை யாரெல்லாம் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார்களோ, என்னை பற்றி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார்களோ அத்துணை பேரும் இந்த அபூ ஹுரைராவை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹுடைய துஆவினுடைய பிரதிபலிப்பினை, அன்பு நபியுடைய துஆவினுடைய தாக்கத்தை, அன்பு நபியுடைய துஆவினுடைய இன்பத்தை என்னுடைய வாழ்வில் கண்ணால் கண்டு கொண்டேன். உண்மையிலேயே இந்த மிம்பர் மேடையில வைத்து நானும் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பூமிக்கு மேலால் அபூ ஹுரைராவை தெரியாத, அபூ ஹுரைராவின் மீது நேசம் வைக்காத எந்த முஸ்லிமான மனிதனும் உலகத்தில் இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அன்பு நபியுடைய துஆவினுடைய தாக்கம் பிரதிபலிப்பு அவ்வளவு ஆழமாக ஒவ்வொரு சஹாபுடைய விடயத்தில் ஏற்பட்டிருந்தது. உண்மையிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இது மாத்திரமல்ல, நபிமார்கள் ரசூல்மார்களுடைய துஆக்கள் என்பது ஒரு பொழுதும் தட்டப்பட மாட்டாது. ஒரு நபி கை உயர்த்தி விட்டால் லா யுரத்து துஆஹும், அவருடைய துஆவில் எந்த மாற்றமும் இருக்காது, அந்த துஆ கபூல் செய்யப்படும். விசேடமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஒரு பொழுதும் தட்டப்பட்ட வரலாறு கிடையாது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹுடைய கையை ஏந்தி விட்டால் அந்த துஆ நிச்சயமாக சத்தியமாக கபூல் செய்யப்படும். அன்பு நபி அவர்கள் ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உருக்கமான ஹுத்பா. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய ஹுத்பாவை செய்மடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு மனிதர் ஹுதுபா செய்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனை பார்த்து வாய்மூடு என்று கூறினாலும் கூட அவருடைய ஹுதுபாவில் எந்த விதமான பிரயோஜனம் கிடைக்காது. ஒரு மனிதர் மஸ்ஜிதுடைய நடுப்பகுதியில வந்து யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் என்று சத்தம் போட ஆரம்பிச்சாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹுதுபாவை நிறுத்திக் கொண்டார்கள். நிறுத்தி கேட்டாங்க, மா லக், ஏ மனிதா, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ நடு மஸ்கில் இருந்து மஸ்ஜிதில் இருந்து நீ சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறா? யா ரசூலல்லாஹ் ஹலக்கத்தில் அம்வால், யா ரசூலல்லாஹ் ஹலக்கத்தில் மவாஷி வன்கதஅத்திஸ் சுபுல், எங்களுடைய பிரதேசத்தில் ஆடு மாடுகள் இறந்து விட்டன, எங்களுடைய பிரதேசத்தில் பொருளாதாரங்கள் அது அழிந்து கொண்டிருக்கின்றன, எங்களுடைய பிரதேசங்களில் மழை இல்லாமல் அனைத்து தாவரங்களும் அது இறந்து கொண்டிருக்கின்றன. யா ரசூலல்லாஹ், இந்த மிம்பர் மேடையில் இருந்து உதுல்லாஹ யுகீஃபுனா, கையேந்தி துஆ செய்யுங்கள், உங்களுடைய துஆ கபூல் செய்யப்படும், நிச்சயமாக அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான். கனிமார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் பேசல. அன்பு நபியுடைய 2 கரங்களையும் ஏந்தினாங்க. மிம்பர் மேடையில் இருந்து கனிமார்களே ஏந்தும் பொழுது நிச்சயமாக சத்தியமாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வை சத்தியமாக கூறுகிறேன், ரசூலுல்லாஹ்கள் கையை ஏந்தக்கூடிய தருணத்தில் வானத்தில் எந்த விதமான மலையினுடைய மேகத்தினுடைய அடையாளமும் இருக்கவில்லை. ஃபமா ரஐனா மின் ஸஹாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய ஆரம்பித்தாங்க. அல்லாஹும்ம அபிஸ்னா, அல்லாஹும்ம அபிஸ்னா, அல்லாஹும்ம அபிஸ்னா. ஒரு மனிதன் ஒரு துஆவை கேட்கும் பொழுது 3 விடுத்தங்கள் ரிப்பீட் பண்ணுவது முஸ்தஹபாக இருந்து கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா மழையை பொழிய வைத்து விடு, இறைவா பிரயோஜனமான மழையை கொடுத்து விடு. 3 விடுத்தங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை கேட்டு அடுத்த கணம் தன்னுடைய கரத்தை கீழே போடுகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், எந்த விதமான அடையாளம் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தை கீழே போட்ட அடுத்த கணம் மழை துளிகள் அது கொட்ட ஆரம்பித்தது. மஸ்ஜிதுக்குள் நாங்கள் உணர ஆரம்பிச்சோம். கனிமர்களே, இது நபிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கண்ணால் கண்டு கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய பிரதிபலன்களை, பலாபலன்களை, அன்பு நபியுடைய துஆவுடைய பிரதிபலிப்புகளை இன்பட்ட சஹாபாக்கள் நேரடியாக பார்த்தார்கள். கனிமர்களே, உண்மையிலேயே இன்னொரு முக்கியமான பகுதி இருக்குது. அது என்னுடைய ஹுத்பாவுடைய மிக முக்கியமான பொனிப்பொருளும் அதுதான். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், துஆ என்பது இது நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி கிடையாது. துஆ என்பது அவுலியாக்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி கிடையாது. துஆ என்பது அன்பு நபியுடைய உம்மத்தார்களுக்கு கொடுக்கப்பட்ட மகாபரிய வணக்கங்களில் ஒன்று, மகாபரிய ஆயுதங்கள் ஒன்று. இன்னைக்கு நிறைய பேருக்கு துஆவுடைய சிறப்பம்சம் தெரியாது, நிறைய பேருக்கு துஆவுடைய மகத்துவம் தெரியாது, நிறைய பேர் துஆவுக்காக வேண்டி கைவரிசினால் அதனுடைய ஒழுக்கங்களும் வழிமுறைகளும் தெரியாதவங்களுக்கு. கனிமார்களே, ஒரு மனிதர் வஃபாத் ஆகிட்டாரு. வஃபாத் ஆகின அடுத்த கணம் அவரை குளிப்பாட்டி கஃன் செய்து தொழுவித்து அவரை கொண்டு போய் மக்பராவில் அடக்கப்படுகிறது. உண்மையிலேயே மக்பராவில் அடக்கப்பட்ட அடுத்த தனம் அவன் உலகத்தில் செய்த அத்துணை விதமான இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிடும். அவன் தொழுத தொழுகைக்கு புல் ஸ்டாப் வைக்கப்பட்டுவிடும். அவன் நோற்ற நோன்புக்கு, அவன் கொடுத்த சதக்காக்களுக்கு, அவன் நிறைவேற்றிய ஹஜ் உம்ராக்கள், அவன் நிறைவேற்றிய நஃபிலான சுன்னத்தர வணக்கங்கள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிடும். அவனுடைய கபரில் உடம்பு வைக்கப்பட்ட விற்பாடு. ஆனால் 3 விதமான அமல்கள் இருக்குது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் தெளிவாக சொன்னாங்க. அவன் மரணித்தாலும் கூட, கபரில் அடக்கப்பட்டாலும் கூட, அந்த 3 விதமான அமல்களுடைய பிரதிபலிப்பினை அவன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது போன்று அனுபவித்துக் கொண்டே இருப்பான். சஹீஹ் முஸ்லிமுடைய நரேஷன். அதில் முதலாவது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சதகா ஜாரியா. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கொடுத்த சதகா ஜாரியா. சதகா வேற, சதகா ஜாரியா வேற. கனிமர்களே, சதகா ஜாரியா வக்ஃப், ஒரு மனிதன் செஞ்ச சதகா ஜாரியாவுடைய பிரதிபலிப்பினை நிச்சயமாக கபரில் இருந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அதனுடைய நன்மைகளையும் அடைந்து கொண்டே இருப்பான். ஒரு மஸ்ஜிதை கட்டினான், ஒரு மதரசாக்கு உதவி செஞ்சான்,
இனிமார்களே, ஒரு தண்ணியை குடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா சதகா ஜாரியா. இரண்டாவது அமல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்முன் யுன்தஃபஉ பிஹி. அந்த மனிதன் மரணித்து கபருக்குள்ளா சென்று விட்டான், ஆனால் அவனின் மூலமாக இல்ம் கல்வி அறிவு கற்றுக் கொடுக்கப்பட்ட மாணவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த அறிவை அந்த இல்மை பயன்படுத்தும் காலமெல்லாம் அவனுக்கு அதனுடைய பிரயோஜனத்தை கபரில் அடைந்து கொண்டே இருப்பான். ஒரு புத்தகத்தை ஒருத்தர் எழுதிட்டாரு, அது வச்சுட்டு அவர் வஃபாத்தா போயிட்டாரு. அப்புத்தகத்தை படிக்கக்கூடியவர்கள் அத்துணை பேருடைய நன்மையும் அவன் கபரில் அடைந்து கொள்வான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி கூறுவார்கள், இமாம் ஷாஃபி அவர்கள் ஹிஜ்ரி 804 மரணித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், 1000 வருடங்கள் கடந்து விட்டது. இமாம் ஷாஃபியுடைய உடம்பு பூமிக்கு கீழால் அடக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இமாம் ஷாஃபியுடைய நோட்களை படித்து பிரயோஜனம் அடையக்கூடியவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. இன்று வரைக்கும் அவருடைய அறிவு அவருடைய இல்மு பயன்படுத்தப்படுகிறது. கனிமகளே, மூன்றாவது ஒரு பகுதி இருக்குது, இது நாங்க புரியணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பகுதி. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதன் வஃபாத்தாகி கபருக்குள்ள போயிட்டா அவனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய, அவனுக்காக வேண்டிய பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளை இந்த பூமியில் விட்டு சென்றிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அவன் கபருக்குள்ளால் அடக்கப்பட்டிருக்கிறான். அவன் வளர்த்த குழந்தைகள், சாலிஹான குழந்தைகள், தன்னுடைய தாய்க்காக வேண்டியும் தாப்பனுக்காக வேண்டியும் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த குழந்தையினுடைய துஆவுடைய பிரதிபலிப்பை நிச்சயமாக சத்தியமாக கபரில் அடைந்து கொண்டே இருப்பான். ஆனா இன்னொரு பகுதி இருக்குது, அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். பெற்றெடுத்த தாயினுடைய கபறுகளை இருளாக்கக்கூடிய குழந்தைகளை விட்டு செல்லக்கூடாது. இன்றைக்கு நாங்க எங்களுடைய ஜெனரேஷன் கனிமார்கள், இன்றைக்கு அதிகமானவங்க இந்த இடத்துல நாங்க தவறு வச்சு கொண்டிருக்கிறோம். நம் குழந்தைகளுக்கு நவீனத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒழுங்கான சீரான தர்பியத்துல் அவுலாத் என்பதை நாம் தவறித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கபராளியாக ஆகிவிட்டால் நம்முடைய கபரை இருட்டறையாக மாற்றக்கூடிய குழந்தைகளை விட்டும் நம் குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். கனிமார்களே, இந்த 3 செயல்பாடுகள்ல ஆக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி தான் ஒரு மனிதன் கபராளியாக ஆனாலும் சுப்ஹானல்லாஹ் அவன் தன்னுடைய குழந்தைக்கு, தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய தாய் தகப்பனுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆவுடைய பிரதிபலிப்பினை நிச்சயமாக கபரில் உணர்ந்து கொண்டே இருப்பார்கள். எனக்கு ஒரு தேவை இருக்குண்டா கனிமார்களே, நான் இன்னும் ஒரு மனிதர்கிட்ட போறேன், எனக்கு ஒரு இப்படி தேவை இருக்கு, செஞ்சுட்டாங்க, இந்த உடம்புல சக்தி இருக்குது, அப்பையும் நான் தொழில் செய்ய முடியும் என்றா அடுத்தவன்ட்டு பேசி யாசகம் கேட்பதை இஸ்லாம் தடை செஞ்சிருக்கிறது. அவரிடம் போனால் இது நிறைவேற்றப்படும் என்ற நோக்கத்தில் அந்த மனிதனிடம் போய் என்னுடைய தேவையை முன்வைக்கிறேன். கனிமர்களே, முஸ்லிம்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்தில் தான் நம்மின் அதிகமானவர்கள் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறோம். படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்து எங்களுடைய தேவைகளை முன்வைப்பதற்கு நம்மின் அதிகமானவர்கள் இந்த தயார் கிடையாது. சலாம் கொடுத்து 2வது சலாம் மஸ்ஜிதுக்கு வெளியே கொடுக்கப்படுகிறது. ரமலானுடைய காலம் வந்தாலும் இஃப்தாருடைய சந்தர்ப்பத்தில் துஆ செய்யப்படுவது கிடையாது. மஸ்ஜிதுக்குள்ள வந்தாலும் 5 நேர தொழுகையை நாம் கடமைக்கு நிறைவேற்றிவிட்டு சென்று விடுகிறோம். துஆ என்ற விடயத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துவது கிடையாது. இந்த இடத்துல தான் இன்று நாம் முஸ்லிம்கள் தவறிவிட்டுக் கொண்டிருக்கிறோம். துஆவுடைய பகுதிக்கு நாங்கள் முக்கியத்துவம் செலுத்தவில்லை. பெருமகளே, எந்த மனிதன் துஆ செய்யாமல் இருக்கிறானோ அவனுடைய கல்வியில் பெருமை இருக்கிறது என்பது அடையாளம். எந்த மனிதன் துஆ செய்கிறானோ படைத்தவன் அவனுக்கும் படைத்த ரப்புக்கும் அவனுக்கு மத்தியில் மகா பெரும் தொடர்பை அவன் ஏற்படுத்திக் கொள்கிறான். பெருமகளே, துஆ என்பது படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படணும். நான் கேட்கும் பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், நான் கேட்கும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், நான் படைத்த அடியான் என்னின் பக்கம் கையேந்திருக்கிறான். கனிமர்களே, பத்ருடைய யுத்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ், சூரியன் உதித்து விட்டால் பத்ர் யுத்தம் நடக்கும். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் பதட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அலிரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடியும் நாம் பெற்றுக் கொள்ளவில்லை. அன்பு நபி அவர்கள் ஒரு பக்கமாக சென்று இரவு முழுவதும் நின்று வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். தஹஜ்ஜுடைய நேரம் வந்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க போறாங்க. அன்பு நபி அவர்கள் தன்னுடைய 2 கரங்களையும் வேண்டி துஆ செய்றாங்க. கனிமர்களே, துஆ செய்து கொண்டிருக்கும் பொழுது
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடம்பில் இருந்த போர்வை கீழே விழுந்து விட்டது. அந்த போர்வை எடுத்து மறுபடியும் போட்டு விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், சொல்லுவாங்க, துஆ செய்றாங்க. அந்த போர்வை மறுபடியும் விழுந்து விட்டது. அந்த போர்வை எடுத்து இரண்டாவது விருத்தமும் போட்டாங்க. மூன்றாவது விருத்தமும் விழுந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவினுடைய ரசூலுல்லாஹுடைய முறையை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கஃபாக முனாஷதத்தக ரப்பக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு கெஞ்சி கதறி மன்றாடி அழுத வண்ணமாக இரவு முழுவதும் துஆவில் இருக்கிறீர்கள், போதும் யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் முடிவு செஞ்ச வாக்களித்த விடயத்தை உங்களுக்கு தந்தே தீருவான், துஆவை நிறுத்திக் கொள்ளுங்கள், கஃபாக முனாஷதத்தக ரப்பக யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அர்ப்பணித்தார்கள். அன்புடையவர்களுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இவ்வளவு ஆழமாக தன்னை வருத்திக் கொண்டு துஆ செய்வதற்கு கஃபாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை தருவான். பெருமக்களே, உலமாக்கள் இருக்கிறாங்க, கேளுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 25 நபிமார்களுடைய வரலாறுகளை ஹிஸ்டரியா பேசுறான். அந்த 25 நபிமார்களையும் அல்லாஹ் ஷார்ட்டான ஹிஸ்டரியை முன்வைத்த போதிலும் அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி ப்ராஃபட்ஸ்னுடைய பெரும்பாலான நபிமார்களுடைய துஆக்களை அல்லாஹ் குர்ஆனில் பகிர்ந்து கொள்கிறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து அன்பு ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அத்துணை நபிமார்களும் செஞ்ச துஆ குர்ஆனில் இருக்குது. ஏன் அல்லாஹ் பகிர்ந்து கொள்ளணும்? அடியார்களே, புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். துஆ என்ற ஆயுதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து, குடும்ப லைஃப்ல இருந்து, சமூக வாழ்க்கையில இருந்து, அரசியல் மட்டம் வரைக்கும் துஆ என்ற அடிப்படையான பகுதியை கொண்டு முஸ்லிம்களுக்கு சாதிக்கலாம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்றாங்க, வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூப் ஃபன்தஸிர். அல்லாஹு அக்பர். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, கடல் ஒரு இருட்டு, கடலுக்குள்ளால் இருக்கக்கூடிய மீனுடைய வயிறு இன்னொரு இருட்டு, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஃபஸ்தஜப்னா லஹு. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, ஃபதஆ ரப்பஹு قال ربي هب لي من لدنك ذرية طيبة انك سميع الدعاء. அத்துணை நபிமார்களும் செய்த துஆவை அல்லாஹ் குர்ஆனில் பகிர்ந்து கொண்டிருக்கிறான். உண்மைக்கும் இன்னைக்கு எங்க நடைமுறை பிஸி வாழ்க்கையாக மாறிட்டு நம்ம 5 நேர தொழுகை நாங்க தொழுகிறோம். ஆனா எங்களுக்கு கையை ஏந்தி துஆ செய்யறதுக்கு டைம் இல்ல. கண்ணியமார்களே, கை ஏந்தி துஆ செய்யறதுக்கு டைம் இல்ல. சலாம் கொடுத்து அடுத்துக்கான மஸ்ஜிதுக்கு வெளியில இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். துஆ செய்யுங்கள் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டிருக்குது. இன்றைக்கு நாம் இபாதத்துகளோடு மாத்திரம், நஃபிலான வணக்கங்களோடு மாத்திரம் நம்மை தாம் திருப்தி கண்டு விட்டோம். துஆ செய்வதற்கு நம்மின் அதிகமானவர்கள் தயார் கிடையாது. துஆவுடைய பொறுமதி நாங்கள் இன்றைக்கு அதிகமான இடங்கள்ல. கனிமார்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளில், மெடிசின்ஸ்ல ஆக பிரயோஜனமான மெடிசின் தான் துஆ என்ற மெடிசின். ஒரு மனிதனை பயன்படுத்தி விட்டால் நிச்சயமாக சத்தியமாக ஒரு மனிதனுடைய அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யலாம். தௌபா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு மனிதன் துஆவின் மூலமாக அவனுடைய கவா கதரை அவனுக்கு மாற்றி அமைக்கலாம். ஒரு மனிதன் துஆ செய்ய ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக அவனுடைய தலையில் எழுதப்பட்டிருந்த தலையெழுத்தையே துஆ மாற்றும். இதுக்கு நாங்கள் பயன்படுத்துறோம் இல்ல. கனிமார்களே, ஒரு பகுதி இருக்குது, நான் துஆ செய்யறது எனக்காக வேண்டி, என் பிள்ளைகளுக்கு நான் துஆ செய்யறேன், என் மனைவிக்கு, குழந்தைகளுக்கு துஆ செய்யறேன். கனிமார்களே, சஹாபாக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கடா, அடுத்த மனிதர்களுடைய துஆவை எடுப்பதிலும் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். சாலிஹான மக்களுடைய துஆ, ஆலிம்களுடைய துஆ, மஸ்ஜிதோடு தொடர்பான மக்களுடைய துஆவை கேட்டு கெஞ்சி கதறி எடுத்திருக்கிறாங்க. அவர்களும் துஆ செய்வார்கள், அடுத்த மக்களுடைய துஆவை எடுத்திருக்கிறாங்க. மகளே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், அபூ தாவூதுல ரிவாயத், நான் உம்ராக்கு போயிட்டு வாரேன், எனக்கு சந்தர்ப்பம் தரணும், நீங்க உம்ராக்கு போயிட்டு வாரேன், மதீனால இருந்து நான் போறேன், எனக்கு பெர்மிஷன் தாரீங்களான்னு கேட்டாங்க. சொல்லுவாங்க கிட்ட
உமர் நீங்க போய் வாருங்கள். இனிமர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய கால் பாதத்தை திருப்பி வைக்கும் பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உமர் நீங்க மதீனாவுக்குள்ள இருந்து மக்காவுக்கு போறீங்க உம்ரா செய்யறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், என்னிடம் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. உமர் இப்னு கத்தாப், லா தன்சனா யா உஹைய மின் துஆயிக், என்னுடைய சிறிய சகோதரனே, என்னுடைய அருமை சகோதரனே, அங்கே போய் உன்னுடைய இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய அந்த துஆவில் ரசூலுல்லாஹி என்னை நீ மறந்து விடாதே, ரசூலுல்லாஹி என்னை நீ மறந்து விடாதே, உன்னுடைய துஆவில் என்னையும் நீ சேர்த்துக்கொள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், லா தன்சனா யா உஹைய மின் துஆயிக். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு மறக்க முடியாத சந்தோஷமான வார்த்தைகள் உண்டு. அன்பு நபிவர்கள் என்னை பார்த்துக் கொள்கிறார்கள், உமர் உங்களுடைய துஆவில் என்னை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். சவாசமவங்க அடுத்த நல்ல மக்கள் சேர்ந்து துஆவை வாங்குறதுக்கு நபி அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. அவருடைய துஆவை நீங்க எடுத்துக்கோங்க, சாலிஹான மக்களுடைய துஆவை எடுத்துக்கோங்க. நாங்க துஆ செய்யவும் இல்ல, குறைஞ்சது அடுத்தவருடைய துஆவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். முன்னால அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, முன்னால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, முன்னால அலி ரலியல்லாஹு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மதீனாவில் இருந்து கொண்டு கண்ணியவான்களே, யமன் தேசத்தில் கரன் என்ற பிரதேசத்தில் கரன் என்ற கோத்திரத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார். அவருடைய பேர் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹ். அவருக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க. என்னிடம் ஒரு தூதனுக்கு இருக்கிறாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயுடைய ஹிதமத்தில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் அங்கே வந்து சேர்ந்து விட்டால் உங்களை பார்த்து விடுவேன், உங்களை பார்த்தால் நான் சாவியாக மாறிவிடுவேன். ஆனால் என்னுடைய தாயுடைய பணிவிடை காரணமாக வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன செய்ய ரசூலல்லாஹ்? மகளே, யமன்ல இருந்து மதீனாக்கு வந்தாங்கன்னா அவர் சஹாபி ஆகிடுவாரு. தாய் முன்னால் இருக்கிறா, எனக்கு வர முடியல யா ரசூலல்லாஹ், தாயை விட்டு விட்டு வந்து விட்டால் உங்களை பார்த்து நான் சஹாபியாக விடுவேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தாலும் அன்பு நபியவர்களை கண்ணால் பார்த்தவர் மாத்திரம் தான் சஹாபியாக கருதப்படுவார். அவர் யமன்ல, ஸல்லல்லாஹு மதீனால. ரசூலுல்லாஹ் அவங்க மெசேஜ் அனுப்பினாங்க, உவைஸ் இப்னு ஆமிர், நீங்க என்னை பார்த்து சஹாபியாகுவதை விட உன்னுடைய தாயுடைய ஹிதமத்தில் நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். மகளே, அன்பு நபியவர்களை கடைசி தருணம் வரைக்கும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ், சஹாபி என்ற பெயரை தன்னுடைய தாயினுடைய ஹிதமத்துக்காக வேண்டி இழந்தார்கள். பின்னால காலத்தில் மதீனாவுக்கு வரும் பொழுது அன்பு நபியவர்கள் உயிரோடு இருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ், உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சய்யிது தாபிஈனாக கருதப்படுகிறார்கள். யமனில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கரையும் உமரையும் அலி இப்னு அபீ தாலிபையும் கூப்பிட்டாங்க, வாங்க, நீங்க தெரிந்து கொள்ளணும், யமன்ல ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவருடைய பேர் உவைஸ் இப்னு ஆமிர் அல் கரனி. அவரை நீங்க சந்திச்சிருந்தா நிச்சயமாக அந்த மனிதனுடைய துஆவை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும், அந்த மனிதனுடைய துஆவை அடைந்து கொள்ள வேண்டும். மகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வந்துட்டு அபூபக்கர் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, தேடினாங்க கிடைக்கல. உமர் அவர்களுடைய 23 வருஷ ஆட்சி காலம் கடைசி சந்தர்ப்பம். ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் கேட்பாங்க, அஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், உவைஸ் இப்னு ஆமிர் வந்திருக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. கடைசி வருஷம் கனிமார்களே, உமர் அவங்க ஷஹாதத் ஆகக்கூடிய வருஷம். கேட்டாங்க மிம்பர்ல இருந்து, அஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், உவைஸ் இப்னு ஆமிர் வந்திருக்கிறீங்களா? ஒருத்தரும் எழும்பல்ல. ஒருத்தர் எழும்பி சொன்னாரு, ஜனாதிபதி அவர்களே, உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்தார் எங்களோட. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. அவர் அந்த மரத்துக்கு கீழே தொழுது கொண்டிருக்கிறாரே, உங்களுக்கு போனா சந்திச்சு கொள்ளையிலும், ஆனா நீங்க நினைக்கிற ஆளாக அவர் இருக்க முடியாது, அவரை யாருக்கும் தெரியாதுன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க மிம்பர்ல இருந்து இறங்கி அந்த மரத்தடியில் வேகமாக அந்த மரத்தடியை நோக்கி ஓடி செல்ல ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துல ஒரு மனிதர் சலாம் கொடுக்கிறாரு, தொழுது கொண்டிருந்து. போய் கேட்டாங்க, உங்களுடைய பேர் உவைஸ் இப்னு ஆமிரா?
நிச்சயமாக என்னுடைய பேர் உவைஸ் இப்னு ஆமீர், நீங்கள் கரண் கோத்திரத்தைச் சேர்ந்தவரா? நான் கரண் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். உங்களுக்கு ஒரு தாய் இருந்து அந்த தாயுடைய ஹிதமத்துக்காக வேண்டி அன்பு நபியை பார்ப்பதை விட்டு நீங்கள் தடை செய்து கொண்டீர்களா? ஆமாம், என்னுடைய தாயுடைய ஹிதமத்துக்காக வேண்டி நான் காலத்தை கழித்தேன். உவைஸ் இப்னு ஆமீரே, உன்னுடைய முதுகில் குஷ்டநோய் வந்த பிற்பாடு நீங்கள் துஆ செய்தீர்கள். குஷ்டத்தில் அனைத்து விடயங்களும் நோயும் குணமானது, ஆனால் முதுகில் சில அடையாளங்கள் மாத்திரம் இருக்கிறது அல்லவா? உவைஸ் இப்னு ஆமீர் சொன்னாரு, என்னுடைய குஷ்டரோகத்துல சிறு அடையாளம் மாத்திரம் முதுகில் இருக்குதுன்னு சொன்னடனே சுப்ஹானல்லாஹ், உவைஸ் கர்னி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, நீங்க யாரு? இது நீங்க யாரப்பா? இது என்னை பற்றி உள்ள இவ்வளவு தகவல்களை தெரிந்திருக்கிறீர்கள் என்று கூறிய பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தான் அன்பு நபியுடைய இரண்டாவது கலீஃபாவாகிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன். அன்பு நபி அவர்கள் கூறினார்கள், உவைஸுல் கரணியாகிய உங்களை சந்தித்து விட்டால் உங்களுடைய துஆவை அடைந்து கொள்ளுமாறு உவைஸுல் கரணி இந்த இடத்தில் வைத்து நீங்கள் எங்களுக்கு துஆ செய்ய வேண்டும். கனிமர்களே, அது வந்தாங்க, எங்களுக்கு நீங்க துஆ செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ், மக்கள் சாறை சாறையாக வர ஆரம்பித்து விட்டார்கள். அந்த தருணத்தை அந்த புரிஞ்ச சந்தர்ப்பத்தில் உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிரபல்யத்தை விரும்பானவர் அந்த இடத்திலிருந்து அவர் போனாரு. அவருடைய கடைசி வரலாறு எந்த இடத்துல முடியுதுன்னு கூட பதிவு செய்யப்படல. அல்லாஹ் அக்பர். ஒரு மனிதன் அவன் தனக்காக வேண்டி அவன் துஆ செய்ய வேண்டும், அடுத்த மனிதனுடைய துஆவை அவன் அடைந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பங்களை நாம் தவறவிடக் கூடாது. ஆனா இன்னும் ஒரு பகுதி இருக்குது, அதை ஞாபகப்படுத்தணும். நாங்க அடுத்தவனுடைய துஆவை அடைகிறது ஒரு பக்கம் இருக்க, ஒரு பொழுதும் அடுத்த மனிதனுடைய பதிலாவை அடைந்துவிடக் கூடாது. இந்த சமூகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்கிறான், அவனுடைய சொத்தை எடுக்கிறான், அவனுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக, சகோதரர்கள் ரீதியாக அடுத்தவன் கையேந்து எனக்கு பதிலா செய்துவிட்டால் நிச்சயமாக சத்தியமாக துஆவை போன்று தான் பதிலா என்பது கபூல் செய்யப்பட்டு விட்டால் நாம் இந்த பூமியில் இருப்பதற்கு எந்த தகுதியும் அடைந்து கொள்ள மாட்டோம். இந்த விடயத்தை நான் ஞாபகப்படுத்துறதோடு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் நாங்க துஆ செய்யறோம் தான், ஆனா எங்க துஆ கபூல் ஆகிறது இல்ல. கையெழுந்தும் நாங்க துஆவுடைய எந்த கபூலியத்தின் வரைக்கும் கிடைக்கிறது இல்ல. துஆ கபூலாகும் வந்தா ஷரியத் இஸ்லாம் எங்களுக்கு சில கண்டிஷன்களை வைத்திருக்கிறது. முதலாவதாக எங்களுடைய உடம்புக்குள்ளால் எந்த விதமான ஹலால் ஹராமுடைய கலப்படம் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் பிரயாணம் சென்று துஆ செய்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த துஆ கபூலாகும். பிரயாணத்தில் கேட்கக்கூடிய துஆ. ஆனா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவனுடைய குடிப்பானம் ஹலால் ஹராம், அவன் அணிந்திருக்கிற ஆடை ஹராம், அவன் உடம்புல சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், மஷ்ரபு ஹராம், மத்அமு ஹராம், அவனுடைய அனைத்தும் ஹராமாக இருக்கும் பொழுது அது அவனுடைய பிரயாணமாக இருந்தாலும் நிச்சயமாக அவனுடைய துஆ கபூலாகாது. இன்னைக்கு நிறைய பேர் எங்களை தொழிலை நான் கவனிக்கிறது இல்லை. தொழில கலப்படம், ஹராமான பிசினஸ், வட்டியோடு தொடர்பு, மோசமான தொழில். துஆ செய்து விட்டால் அந்த துஆவில் எந்த விதமான பிரயோஜனம் கிடைக்காது. இரண்டாவதாக சொல்லுவாங்க, நீ துஆ செய்யும் பொழுது படைத்தவன் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு துஆ செய். நான் கையேந்துகிறேன், பக்கத்துல ஒருத்தர் வந்துட்டாரு, அவரோட பேசுறேன், மறுபடியும் கையேந்துறேன், போன் வருது, போன பேசுறேன், மறுபடியும் கையேந்துறேன், மெசேஜ் வருது, மறுபடியும் கையேந்துறேன். இந்த துஆவுல எந்த விதமான பிரயோஜனம் கிடைக்காது. துஆவுல படைத்தவன் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கணும். கனிமர்களே, மூன்றாவது பகுதி இருக்குது. நான் துஆ செய்யும் பொழுது குடும்ப உறவுகளை விட்டு துண்டித்திருக்க கூடாது. நான் துஆ செய்யும் பொழுது பாவத்தோடு பின்னி பிசைந்திருக்க கூடாது. நான் துஆ செய்யும் பொழுது என்னுடைய துஆவில் அவசரம் இருக்கக்கூடாது. அவசரமாக வேகமாக துஆ செய்கிறேன், முடித்து விட்டு செல்கிறேன், அந்த துஆவில் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இந்த மூன்று கண்டிஷனோட ஒருத்தர் துஆ செய்ய ஆரம்பிச்சுட்டாரண்டா இறுதியாக நாங்க புரியணும். அல்லாஹ் அக்பர். நாங்க துஆ செய்யறதுக்கு சில நேரங்கள் இருக்குது, அந்த நேரங்களை நாங்க தெரிவு செய்யணும். எல்லா நேரங்களும் துஆ செய்யறதுக்கு பொருத்தம் தான், ஆனால் ஷரீஅத் சில வழிகாட்டல்களை செய்திருக்குது.
அந்த நேரத்தில் துவா செய்தால் அந்த துவா நிச்சயமாக கபூலாகும். அதானுக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் துவா செய்வது, இஃப்தாருடைய சந்தர்ப்பத்தில் துவா செய்வது, தஹஜ்ஜுடைய நேரத்தில் துவா செய்வது, வெள்ளிக்கிழமை நாள் ஒரு சிறிய ஷார்ட் டைம் இருக்குது, அந்த டைம்ல துவா செஞ்சால் அந்த துவா நிச்சயமாக கபூல் செய்யப்படும். ஒருத்தர் துவா செய்ய ஆரம்பிக்கிறாரு, இந்த ஒழுக்கத்தை நிறைய பேர் கடைபிடிக்கிறது இல்ல. துவா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்கோ, எனக்கு இந்த தேவை இருக்குது அந்த தேவை இருக்கிறது ஆரம்பிக்கிறது இல்லை. கண்ணியமார்களே, முதலாவதாக படைத்தவன் அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும். படைத்தவன் அல்லாஹ்வை புகழ வேண்டும். ஆக பெஸ்டான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வுக்கு 99 நாமங்கள் இருக்குது. அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழுங்கள். அதுக்கு பின்னால தான் ஒழுக்கங்கள் இருக்குது. ஒரு மனிதர் துவா செய்யறாரு, சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரப்பா அவரே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்னி அஷ்ஹது அன்னக அன்த அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா அன்த அல் அஹது ஸமது லம் யலித் வ லம் யூலத். அவங்க கேட்டாங்க, யா ரப்பா அவரே, யா ரசூலல்லாஹ் இவர் இப்படி துவா செய்யறாரு, நிச்சயமாக இவ்வாறு துவா செய்தால் இந்த துவா கபூலாகும். துவா கபூலாகும். அல்லாஹ்வை புகழ வேண்டும். யாவது ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்லி துவா செய்யுங்க, துவா கபூலாகும். ரசூலுல்லாஹ் ருக்குல இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதன் வந்துட்டாங்க. ஒருத்தர் சத்தம் போட்டு ஓதுகிறார் அந்த துஆவை, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபா. நாங்க ஓதுவோம், ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தி வல் அர்தி வ மின் ஷிபாத். ருக்குல எழும்பிய உடனே இந்த மனிதர் இதோ ஓதிட்டாரு. ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்து கேட்டாங்க, யாரப்பா இவரு? அவரை கூட்டிட்டு வாங்க. ஏ மனிதா, நான் கற்றுத்தராத அழகான புகழ்ச்சியை அல்லாஹ்வுக்கு நீ புகழ்ந்திருக்கிறாய். உன்னுடைய இந்த புகழ்ச்சியை பார்த்து 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் போட்டி போட்டார்கள் உன்னுடைய நன்மை எழுதுவதற்காக வேண்டி. முதலாவது அல்லாஹ் புகழணும். இரண்டாவது அன்பு நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்லணும். பெரியவர்களே, அதுக்கு பின்னால தான் துஆ செய்ய ஆரம்பிக்கணும். துஆ செய்யும் பொழுது தமிழ்ல துஆ செய்யலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் அவங்க கற்றுத்தந்த வாரிதான துஆக்களை கொண்டு செய்தால் அதனுடைய பிரயோஜனம் மிச்சம் அதிகமாக இருக்கும். எந்த பிரச்சனை எடுத்தாலும் வாரிதான துஆக்கள் இருக்குது. நேரம் இடம் கொடுக்காத காரணத்தில் நான் சொல்லிக் கொள்றேன். கடைசியாக துஆ செய்ததற்கு பின்னால மீண்டும் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் கூறி அந்த துஆவை முடிக்க வேண்டும். கனிமகளே, இந்த துஆவில தான் கபூலியத்தை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின விடயங்களை அமல் செய்யப்படுவதற்கு அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அந்த பாவங்கள் கரங்களை ஏந்திருக்கிறோம் யா அல்லாஹ். அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ், அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களை புரிந்து கொள் யா அல்லாஹ். அல்லாஹ் பாவம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்கறியா அல்லாஹ். கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்த நாயனே, அழகான மௌத்தங்களுக்கு நசீபாக்கறியா அல்லாஹ். அல்லாஹ் சுஜூத் வச்சவருக்கு மௌத்த தாயா அல்லாஹ். தொழிலுள்ளவனாக மௌத்தா கொடுத்து சந்தர்ப்ப தந்தறியா அல்லாஹ். குடிபோதை விட்டு எங்களை பாதுகாத்தறியா அல்லாஹ். ஜினா விட்டு எங்களை பாதுகாத்தறியா அல்லாஹ். பெரும்பாவங்களை